வணக்கம். நான் சௌத்ரி தேவர் பேசுகிறேன். அதாவது நேற்று நம்ம கம்யூனிஸ்ட் அலுவலகம் சண்முகம்ன்றவர் காதல் திருமணம் எப்போனாலும் வந்து நடத்திக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அது தொடர்ந்து நம்ம அண்ணாமலை அவர் அண்ணன் ஏன் அறிவிச்சாருன்னு தெரியல, அவர் மேலே பெரிய மரியாதை வச்சுருக்கோம். பெண்களுக்காண்டி பல இடங்களில் குரல் கொடுத்தவர், அவருமே வந்து பிஜேபி அலுவலகங்களை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு தயவு செய்து நாங்கள் குரல் கொடுப்பதை உள்ள, ஏன்னா நாங்கள் பல விஷயங்களுக்கு எதிர்த்து குரல் கொடுத்துட்டே வந்துட்டுருக்கோம். கடுமையான எதிர்ப்புகளை சந்திக்கிறோம். எங்கள் பக்கம் ஆள் கம்மி, எங்கள் பக்கம் குரல் கொடுக்க ஆளே இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க. ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் தான் குரல் கொடுக்குறோம் பெண் பிள்ளைகளுக்காண்டி. அந்த பக்கம் அந்த கலப்பு திருமணங்களுக்கோ இந்த மாதிரி விஷயங்களுக்கோ அங்கிட்ட ஆதரவு அதிகம். அப்படி இருக்கும் நிலையில் ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் தான் நம்ம சொல்லிகிட்டே வந்தோம். அவங்க மட்டும்தான் இந்த மாதிரி நாடக காதலுக்கு வழிவகுக்கிறாங்க, இந்த காதல் திருமணங்களில் வந்து இந்த மாதிரி பெற்றவங்களை மீறி அத்துமீறி நடத்துகிறாங்கன்னு ஒரு குறிப்பிட்ட கட்சியை நம்ம சொல்லிக்கிட்டு வந்தோம். உங்களுக்கே தெரியும். ஆனால் தற்போது கம்யூனிஸ்ட் எந்த காலத்திலேருந்து, நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து கம்யூனிஸ்ட்ன்றது மக்கள் போராட்டம், மக்களோட பிரச்சனைகளில் மட்டும் முன்னின்று வந்த ஒரு கட்சி தற்போது மிக கேவலமாக படு கேவலமாக இறங்கி வந்து காதல் திருப்பணங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்குது. ரொம்ப ஒரு மட்ட ரகமான விஷயமா இருக்குது. அதை தொடர்ந்து அதையே வந்து அண்ணன் அண்ணாமலை அவர்களும் அறிவித்தது பிஜேபி அலுவலகத்தை. பிஜேபி வளர்ந்துட்டு வர நேரத்தில் இது தேவையான்னு தெரியல. இதுக்கு தயவு செய்து நாங்கள் குரல் கொடுக்கலான்னு யாருமே நினைக்க வேணாம். பெற்றவங்க உங்கள் கையில் ஃபோன் இருக்குல்ல, தாய்மார்கள் தகப்பன்மார்கள் உங்கள் பிள்ளைகளை பெற்று வளர்க்குறீங்க கஷ்டப்பட்டு. உங்களுக்கு அவங்க திருமணங்கள் எப்படி நடத்தணும், எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி படிக்க வைக்கிறீங்க, அவங்க எதிர்காலத்தை அமைத்து தரணும்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஃபோன் எடுத்து நீங்கள் பேசுங்க. நீங்கள் எதுங்க அரசியல்வாதிகளை இன்றைக்கி வந்து சாதாரணமாக ஒரு தனிநபரை எதிர்க்கலாம். நீங்கள் எதிர்த்து தாய் தகப்பன் பிள்ளைகளை பெற்றோர் எதிர்த்து இதுக்கு பதிவிடுங்கள். நீங்கள் பதிவிட்டால் தான் அவங்களுக்கு உரைக்கும். உங்கள் லாங்குவேஜில் என்ன வருதோ பதிவிடுங்க. இந்த ரெண்டு கட்சியும் சொல்லிய இந்த விஷயத்தை, இந்த திருமணங்களை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா இல்லையான்ற தாறுமாறாக பதிவிடுங்க. அப்படி பதிவிட்டீங்கன்னா தான் இனி வருங்காலங்களில் இது தடுக்கப்படும். அதனால் கண்டிப்பான முறையில் பெற்றவங்க ஒவ்வொருத்தரும் இதை எதிர்த்து பதிவுன்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.